பொதுவாக இன்னையினுடைய நட்சத்திர காரத்துவங்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில் செயல்படுகிறது, அது பிரசன்னம் மூலியமும் எப்படி செயல்படுகிறது என்ற தலைப்பில் சில பொதுவான கருத்துக்களை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். நான் பஸ்ஸு ஆண்டலூர் கேட்டில் பஸ் ஏறி சேலத்தில் இறங்குறேன். எனக்கு முன்னாடி ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் பஸ்ஸில் பத்தி பாக்கெட்டை பையில் வச்சுருக்காரு. இறங்கிறதுக்கு தடுமாறுறாரு. முன்னாடி ஒருத்தர் அவர் கூட வந்தவர் இறங்கிட்டார். அப்போ சதய நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருதராசனை காந்தாரியும் சொல்லுது. அப்போ கண்ணு தெரியாதவர் அவர். அப்போ அந்த கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி நிற்கு. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நமக்கு அது ஒரு நல்ல நிகழ்வாக நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சதய நட்சத்திரம் கண்ணு தெரியாதவர்கள் அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டேன், பரிமாற்றம் செய்து கொண்டேன். அப்போ ஒரு பத்தி பாக்கெட் வாங்கிட்டு அவங்களுக்கு நான் ஒரு 50 ரூபா காசு கொடுத்துட்டேன். அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்குமான தொடர்பு இன்னும் நல்ல விதமாக அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்ச இயக்கத்தோடு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 4. அப்போ 4 ராகுனுடைய ஆதிக்கம். அப்போ என்னுடைய பிறந்த தேதி பார்த்திங்கனாலும் 4. அப்போ எனக்கு நடக்கக்கூடிய திசை பார்த்திங்கனாலும் ராகு திசை. அப்போ என்னுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரமாக வரக்கூடியது சத நட்சத்திரம். அப்போ அந்த 24வது நட்சத்திரனுடைய தாராபலன் என்ன பார்த்திங்கன்னா, உலகை நம்ம அறிமுகம் செய்வது, அதாவது உலகத்தாரோடு நம்ம பயணிக்கக்கூடிய காலம். இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சு மற்ற நாளில் எப்படி வீச்சு போகுதுன்னு அது வேறு விஷயம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய வீச்சினுடைய தன்மை வேறு மாதிரி இருக்குது. அப்போ சமுதாயத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டக்கூடியது அந்த 24வது நட்சத்திரத்தினுடைய தாரை. அப்படி நம்மளுடைய நட்சத்திரங்கள் நம்ம பயணிக்கும் காலம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் வர்ற வாடிக்கையாளர்களுக்கும் பிரசன்னம் பார்க்கும்போதும் நமக்கு கண்டிப்பாக அந்த பலனை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த டிஎன்ஏ ஜோதிடம்னு ஒன்று சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, டிஎன்ஏ ஜோதிடம்னு சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக இந்த அஸ்வினி, அஸ்தம், அனுசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய கர்ம பதிவு கொண்டதுன்னு சொல்கிறாங்களே தவிர சூரியனுடைய கர்ம பதிவு என்னவா கொண்டு அவங்க வாழ்க்கை செயல்படும்னு யாரும் சொல்கிறதில்ல. அப்போ அந்த சூரியனுடைய கர்மா என்ன அப்படின்னா, அசுனிக்கு என்ன, ஆயுளத்துக்கு என்ன, அசத்துக்கு என்ன, அனுசத்துக்கு என்னன்னு சொல்ல தெரியும். அப்படி சொல்ல தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ண முடியும். மேடையில் எல்லாரும் பேசுகிறாங்க, ஜாதகம் சொல்லும் போது இது சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அது அசுனியாக இருந்தால் அவங்க கர்ம பதிவு எப்படி இருக்கும், ஆயில்யமாக இருந்தால் அவங்களுடைய கர்ம பதிவு எப்படி இருக்கும், அனுசமாக இருந்தால் அவங்களுடைய கர்ம பதிவு என்ன இருக்கும், உத்திரட்டாதியாக இருந்தால் அவங்களுடைய கர்ம பதிவு என்ன இருக்கும். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேரியபிளான லைஃப் ஸ்டைல் இருக்கும். எல்லாம் காமனாக இருக்காது. சொல்கிறது காமனாக சூரியனுடைய கர்ம பதிவுன்னு சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தில் யாரையெல்லாம் புராண காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஸ்வினி குமாரர்கள் சொல்கிறாங்க, நகுலன் சகவாதேவனை சொல்கிறாங்க, அஸ்வத்தாமனை சொல்கிறாங்க. இவங்கள தான் அந்த சூரியனுடைய கர்ம பதிவில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வருது. சரி, அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி குமாரர்கள் யாருக்கு பிறந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சரணிவுக்கும் பிறந்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவங்களுடைய இது என்ன பார்த்திங்கன்னா, சூரியனுடைய அதாவது ஆற்றல் குறைந்த போது அஸ்வினி குமாரர்கள் தங்களுடைய ஆற்றலை கொடுத்து அந்த சூரியனை ஒளிவு பெற செய்தார்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தையினுடைய அப்பனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரசன்னம் பார்க்க வரும்பொழுது அப்பனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்னைக்கு உதயமோ கோச்சார சந்திரனோ அஸ்வினி நட்சத்திரத்தை போயிருந்துன்னா உங்கள் அப்பன் தீர்க்காயிலாக இருப்பான்
பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து தேவ வைத்தியர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் லக்னமாவோ கோச்சாரமாவோ கோச்சார சந்திரனாவோ அனைத்து உதயமாவோ ஆருடமாவோ பிரசன்னத்தில் வரும்போது படிக்கிற பையன் டாக்டருக்கு படிப்பானா, பாஸ் ஆயிடுவானா, டாக்டருக்கு சீட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருக்குறாங்க, உடம்பு நல்லாயிருமா, தீர்க்கமாக ஆயிருமா, நல்லா திரும்பி வந்துடுவாங்களா? அஸ்வினி நட்சத்திரத்தில் உதயமோ ஆருடமோ அன்னைக்கு கோச்சார சந்திரனோ போச்சுன்னா அதில் ஒரு டாக்டரு அஸ்வின் அப்படின்னு இருந்து அல்லது அஸ்வத்தாமன்னு இருந்திருந்தா அல்லது அந்த ஆஸ்பத்திரி ஆயுஷ்மான் அஸ்வினி அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் பேர்லேயோ இருந்தா கண்டிப்பாக உங்கள் உயிர் பழிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த கேரக்டர் எப்படி சொல்லுது? ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது. அதே சமயத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பகைவர்களை விட்டு விலகக்கூடியது. எதிரிகள் நம்மக்கிட்ட நாடாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எதிரிகள் அதிகமாக நெருங்க மாட்டார்கள். அப்போ சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸுன்னு வரும்பொழுது அந்த ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதகம் தூக்கிட்டு வந்து நம்ம பிரசன்னமோ அல்லது ஆருடமோ அல்லது கோச்சார சந்திரம் நம்ம போச்சுன்னா அவங்களுக்கு தாராளமாக சொல்லலாம், உங்களுக்கு பகை அகலும், எதிரி தடை நீங்கும், நீங்கள் நினச்சது நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அந்த காரியம் தங்கு தடை இல்லாமல் நிறைவேறும். அப்போ முகூர்த்தம் ஒரு நல்ல விஷயங்களுக்கு வரும்பொழுது அவங்க கேட்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா அன்னைக்கு அந்த பேர் உள்ளவரோ அல்லது அந்த நட்சத்திரமோ அந்த காரத்துவமோ அல்லது குதிரையின் சிம்பலோ உங்களுக்கு கண்ணெதிரே தோன்றிடுச்சுன்னா நீங்கள் சுற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரமும் ஒரு பிரசன்னமோ அந்த ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் நகுலன் சகாதேவர்கள், அதாவது பாண்டுவனுடைய இரண்டாவது மனைவி மாதிரிக்கு குழந்தை பாக்கியம் இவர்களை அஸ்வினி சகோதரர்களை வேண்டுனதுனால தான் அந்த நகுலன் சகாதேவன் பிறக்கிறார். இப்போ நகுலன் சகாதேவன் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை இருக்கிற வரைக்கும் அவனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்காது. அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு தந்தை தன்னுடன் இருக்கும்போதோ அல்லது தந்தை உயிரோடு இருக்கும்போதோ அவருடைய வளர்ச்சி வெளியில் தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரலாறாக சொல்லுது. நம்ம ராமாயணம் மகாபாரதத்துக்குள்ளே போத வேண்டியது இருக்குது நிறையா. இருந்தாலும் ஒரு குறுகிய விஷயத்துக்குள்ளே அதை சொல்லி முடிப்போம். அதாவது பாண்டு இறந்துடுறாரு. அந்த ஈம காரியங்களை முடிக்கிறதுக்காக விறகுகள் வேணும். அப்போ எல்லாரும் வந்து அந்த விறகு கட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்காக காட்டுக்கு போகிறாங்க. அதில் வந்து சகாதேவனை மட்டும் அங்கே நிறுத்த வச்சுட்டு போயிடுறாங்க, நீ மட்டும் இங்கே இரு அப்படின்னு. அப்போ போனப்போ இறக்கும் தருவாய் அந்த மாதிரி நிலைமையில் எப்படியும் வந்து சீக்கிரமாக முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் கூட கிருஷ்ணனும் போகிறார். அப்போ கிருஷ்ணன் போகும்போது டேய் பார்த்து ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி எல்லாருமே இவங்க போயிட்டாங்க, கிருஷ்ணனும் போயிட்டார். அப்போ வந்து பாண்டு என்ன சொல்கிறாருன்னா, என் கையில் இருக்கிற சுண்டு விரலை நீ கொஞ்சோண்டு சாப்பிட்ரு, உனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை அதெல்லாம் தப்பு, இல்லைடா தப்பே இல்லை அப்படின்னு பாண்டு சொல்லி வற்புறுத்தி அவன் தன்னுடைய அப்பானுடைய சுண்டு விரலை கொஞ்சோண்டு சாப்பிட்றான். உயிரோடு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இறந்துடுறாரு. இவங்க எல்லாமே வந்து விறகு கட்ட தலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. கிருஷ்ண தலையில் மேலே மட்டும் ஒரு அரை அடிக்கு மேலே அந்த கட்டு வருது. ஆனால் தலையில் அவர் சுமக்கலை. அப்படியே வராரு. வரும்பொழுது அந்த கட்டை எல்லாரும் போட்டுட்டு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே போட்டுட்டு ஒரு இலைப்பாருவாங்களப்பா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணனும் சொல்கிறாரு. அப்போ சகாதேவன் பார்த்துட்டு, என்ன கிருஷ்ணா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க, நீ மட்டும் கஷ்டப்படாமல் தூக்கிட்டு வந்து ஏன் நடிக்கிற அப்படிங்கும்போது, கிருஷ்ணா ஏதோ வேலை நடந்துடுச்சு,
உனக்கு ஞானம் பிறந்துடுச்சு, இவனுக்கு கற்றுக்கிட்டான், இவனை மிஞ்ச முடியாது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவங்க அப்போ இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொழிலுமே சித்திக்காது. அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோதான். இங்கே ஆண் பெண் பேதம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க அப்போ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தொழில் பாதிப்பு. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரும். அது வரைக்கும் அப்போ ஆயுள் இருக்கிற வரைக்கும் அவங்களால பிராசிக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற கிரகம் சூரியன், அவனுடைய மகன் அங்கே நீச்சம். அப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அப்பன் இருக்கிற வரைக்கும் மகனால் பெருசாக வர முடியாது. அப்போ சூரியனும் சனியும் மேசத்தில் இருந்தா அப்போ இருக்கும் வரைக்கும் அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இல்லை, அது அங்கே அந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் நீசமாக இருக்குது. அப்போ பிரகாசிக்க முடியாது. எவ்வளோதான் இருந்தாலும் சூரியனுடைய ஆற்றலுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வாட்ஸ் பல்பு போட்டிங்கனாலும் எவ்வளவு போட்டிங்கனாலும் பலன் இருக்காது. அதனால் அவருடைய வாழ்க்கை தரம் அப்படி இருக்கு. அதே போல் அஸ்வத்தாமனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவருடைய அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் எந்த சேனைக்கும், அவருடைய அப்பா யார்? துரோணர். துரோணர் இருக்கிற வரைக்கும் அஸ்வத்தாமனுக்கு படை வாய்ப்பு, அந்த போர்க்களத்துக்கு போகிற வாய்ப்பே தரல, துரோணர் தரல. அவ்வளவு வித்தையை கற்ற, அவ்வளவு எல்லாத்தையும் கற்ற அஸ்வத்தாமனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. துரோணருக்கு பின்னாடி தான் அவருக்கு கிடைக்கும். இது அப்படியும் சொல்லணும். இது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுடைய நட்சத்திரம். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகம் 20% வேலை செய்யும், அந்த பாவம் 20% வேலை செய்யும், நட்சத்திரம் மட்டுமே 60% வேலை செய்யும். நீங்கள் பாதம் இல்லை, ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பாவம் 20%, அதில் ஒரு கிரகம் நின்றதுன்னா அது ஒரு 20% வேலை, அதில் உள்ள நட்சத்திரம் 60%. இப்போ நீங்கள் பாதம்னு சொல்கிறீங்களே, அது நட்சத்திரம் தான், அது 60% வேலை செய்யும். அப்போ அந்த நட்சத்திரம் 60% வேலை செய்யும்போது அந்த நட்சத்திரத்தை நம்ம அதிகமாக உணர்ந்திருக்கணும். அப்போ அந்த நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுடைய கேரக்டரை, லைஃப் ஸ்டைலை, மெஜாரிட்டியை அதுதான் உருவாக்கி தருது. நம்ம என்ன தான் அப்படி பரிகாரம் பண்ணி இப்படி பரிகாரம் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயில், உங்கள் லைஃப் ஸ்டைலை அந்த நட்சத்திரம் தான் உருவாக்குது. ஸோ அது ஜெனட்டிக்கலாக உங்களை மரபணுவோடு சேர்ந்துருக்குதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா காசு வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த வைத்தியம் உங்களுக்கு பயன்படும். அவர் டாக்டராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைத்திய செலவுக்காக போகிறான் சார், ஒரு 100 ரூபா காசு கொடுங்க உங்கள் கைராசி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு அது பயன்படும். ஏன்னா இந்த பார்க்கடலை கடைந்து அந்த அமிர்தம் வர்ற அந்த அமிர்த கலசத்தை தன்வந்திரி பகவான் தான் எடுத்துகிட்டு வர்றார். எடுத்துகிட்டு வரும்போது அதை இந்த அஸ்வினி குமாரர்கள் வாங்கி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள், இப்போது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பல மருத்துவ பலன் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் முதல்ல விஷமுள்ள மருந்துகள் முதல்ல அந்த வீரியத்தை குறைச்சி குதிரையினுடைய கழுத்தில் தான் முதல்ல இன்ஜெக்ஷன் செலுத்தி அதனுடைய இதில் இருந்து மறுபடியும் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வீரியத்தை தான் இப்போ மருந்துக்கு, பாம்பு கடி மருந்தாவே பலவித மருந்துகளுக்கு அந்த குதிரையினுடைய கழுத்து பகுதியிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது மருந்து. அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு நட்சத்திரம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் ஒரு குடும்பத்தில் வறுமை, அந்த வறுமை நம்மளை விட்டு அகலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வியாழக்கிழமை வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு புது துணியை வாங்கி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கதர் சட்டைனாச்சும் வாங்கி போட்டு
ஒரு விளக்கெண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அன்னையிலிருந்து அவங்களுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் இருந்தாலும், ஆடை ஆபரணங்களில் கஷ்டம் இருந்தாலும் மெல்ல மெல்ல அவங்களுக்கு படியேறி வரும். ஏன்னா இது கிரக சேர்க்கையினுடைய அமைப்பு. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் கூடி வரும் நன்னாளில் ஒரு வீட்டில் ஒரு அகல் விளக்கில் ஒரு விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றி ஒரு புது சட்டை போடுங்க, ஒரு கதர் சட்டை, ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த சட்டையோ ஒரு சட்டை போடுங்க. அன்னைக்கு அன்னையிலேருந்து உங்களுடைய ஆடை தரித்திரியம் விலகும் முதல்ல. ஏன்னா அஸ்வினி தேவர்கள் வந்து உலகை வலம் வந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு டெய்லி வலம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் வலம் வரும்போது என்னென்னா கையில் வந்து சூரியனையும் சந்திரனையும் தேனு காகம் மயில் கழுதை அன்னம் இவற்றை கையோடு கூட்டிகிட்டு வருவாங்களாம். அவங்க தேரில் இதெல்லாம் இருக்கும், சூரிய சந்திரனோடு தான் அவங்க வருவாங்களாம். அவங்க நம்ம நேரத்தில் நம்ம தலைக்கு மேலே வரும்போது நாம் என்ன நல்லது என்னன்னா நல்லதே நடக்கும், நம்மளுக்கு கெட்டதை நினச்சா கெட்டதே நடக்கும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல காரியத்தை நினச்சி நம்ம செய்ய போனோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தனுக்கு கெட்டது செய்யணும்னு போனால் கெட்டதே நடக்கும். அதுக்கு தான் எட்டி பழுத்தால் என்ன, ஈனாதார் வாழ்ந்தா என்ன, ஈயாதார் இல்லை ஈனாதார். அப்போ ஈனாதார்னா என்ன, கொடுக்காதவன் அர்த்தம். கொடுக்காதவன்னா என்ன, அவனுக்கு கர்ம அதிகமாக இருக்குதுன்னு. அப்போ எட்டி மரத்தை எதுக்கு பயன்படுத்தலாங்க, ஒரு கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். அதாவது தீய சக்திகள் நம்மளுக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த எட்டினுடைய குச்சை பயன்படுத்துகிறாங்க, அல்லது அந்த எட்டி வேற பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஹோமியோபதியில் நக்ஸுவாமிகா 200 RXன்னு ஒரு மருந்து இருக்குது. அது எட்டி மரத்தினுடைய இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. கெட்ட சக்திகளை விரட்டி நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலைமையை தருவது நக்ஸுவாமிகா. அது எட்டி மரத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. அப்போ அமாவாசை பௌர்ணமி காலங்களில் நம்மளுடைய நெகட்டிவ் தன்மை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த லேசான சுடு தண்ணியில் ஒரு 5 டிராப்ஸ் அந்த நக்ஸுவாமிகாவை விட்டு குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் தன்மை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது மருத்துவ ரீதியிலும் சொல்லப்பட்டிருக்கு, ஆன்மீக ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களை நம்ம இப்படி பயன்படுத்தலாம். இதுதான் அந்த டிஎன்ஏடைய அமைப்பு. அதே மாதிரி நம்ம ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து சூரியனுடைய கர்மம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமணன் தான் சொல்கிறோம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா ராமர் லட்சுமணன் தான் சொல்லணும். பிறந்தது வந்து லட்சுமணன் சொல்கிறோம், ஆனால் சொல்லும்போது இணை பிரியாதவர்களை 2 பேரையும் சொல்லணும். நாம் சாஸ்திரமே பிரிக்கல அவங்கள, நாம் பிரிக்கிறதுக்கு ஏமாத்திரம் இல்லை, பிரிக்கக்கூடாது. அப்போ அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் உயர்வு பெறும்பொழுது தந்தை கஷ்டப்படுவார். அப்போ அந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது எவ்வளோ அவமானங்களை சந்திக்கிறாங்க. அப்போ அங்கே அதனாலேயே வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடக்காமல் போய் அவர் தந்தை அதனாலேயே வந்து இறந்து போகிறார், தசரதன். ஆமாம். அப்போ என்னென்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மா தான் காரணம். ஏற்கனவே இவர் செஞ்சது தான் கர்மா. ஆமாம், அவர் அம்பை விட்டு அது அவர் சாபம் வாங்குறாரு. 2வது வந்து இன்னொரு வரம், கைகைக்கு ஒரு வரம் கொடுத்துட்றாரு முதல்லையே. அவள் வந்து அச்சாணி கொம்பில் அச்சாணி போயிடுது, அச்சாணியில் தன்னுடைய விரலை விட்டு அந்த தேரை காப்பாற்றுறா. அப்போ அவர் நீ 2 வரம் கேளுன்னு அப்பயா கேட்குறாரு. தேவைப்படும் போது அவங்க கேட்டுக்கிறாரு. ஆனால் தப்பு யார் பேரில் வருது, கைகேயி பேரில் தான் வருது. ஏன்னா கைகேயி அஸ்வினி நட்சத்திரம். செய்யாத தப்புக்கு தண்டனை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்போ கர்ம பலன் அதிகமாக அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் வரும்னு நம்ம எடுத்துக்கணும். அங்கே ராமாயணத்தில் பார்க்க போனால், மகாபாரதத்தில் போனால் இப்படி, ராமாயணத்தில் பார்க்க போனால் அப்படி. அப்போ அந்த மன வேதனை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமணனால் வந்து ராமன் வந்து ராவனுடைய தங்கச்சிக்கிட்ட பேசுகிறான். ஆனால் வந்து அவன் பேசும்போது சில சபலம் வந்துடுது. அப்போ நீ இவ்வளோ அழகையாக இருக்கிறியே, நான் பொண்ணு கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு கேட்டுறான் ராமன். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சபலப்பட்டு சீதை வந்ததுக்கப்புறம் தான் அவள் தெளிகிறா. இவ்வளவு அழகான பெண் இருக்கும்போது இவள் தான் என் மனைவின் அப்படின்னு டைலாக் அடிச்சிடறாரு அந்த இடத்துல ராமன். ஆனால் இதை வந்து என் தம்பிக்கிட்ட கேட்டுப்பாரு, நீ இவரையா அங்கே கோத்து விட்றாரு. அங்கே கோத்து விடும்போது தான் அவன் வேகமாக வந்து வாழை எடுத்து மூக்கு அறுத்துறான்.
அப்போ அந்த கேரக்டர் வரும்போது அந்த தந்தையை பாதிக்குது, தமையையும் பாதிக்கும், அண்ணனையும் பாதிக்கும். இப்போ இந்த கேரக்டர் எல்லாம் வந்து நம்ம ராமாயணம் மகாபாரதம்லாம் சும்மா சொல்லி வச்சுருக்காங்களா? படிக்காத சங்கடத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜோதிடம் வராது. ஜோதிடம் கதை, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கவே வேணாம், கதையாக படிச்சுட்டு வாங்க, கதை சொல்லிக்கிட்டே போங்க, அப்படியே பலன் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். ஒருவர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் 30 நாள் 35 நாள் மகாபாரதம் தொடர் சொற்பொழிவு போடுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு பண்ணையில் வேலை செய்கிறவர் சாயந்தரம் ஆனால் ஒரு 7 மணி ஆனால் போய் அங்கே உட்காந்துடுறது, காலையில் வர்றது, காலையில் எந்திரிச்சு வருவார். வரும்போது அந்த வீட்டு எஜமானி அம்மா இன்றைக்கி என்ன நடந்தது, என்ன கதை, என்ன நடந்தது அப்படின்னு, என்னமோ பேசுனாங்க, என்னமோ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடு. இப்படியே 10 நாள் இவர் போகிறாரு, இந்த அம்மா கேட்குது, இவர் இப்படியே பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு, நீ கேட்டதும் பார்த்ததும் இப்படி தான் இருக்குன்னா. அவருக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அங்கே சாணி வர தட்டு இருக்கும்ல, அந்த தட்டை எடுத்து ஒரு தட்டு தண்ணி மொந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, இவர் போய் அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் தொட்டியில் மூழ்கி எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த தட்டில் தண்ணி நிற்காது. ஆனால் 10 தடவை அந்த அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லுது, எடுத்துகிட்டு வந்தார், தண்ணி நிற்கலை. இப்போ பார்த்தியா, இது மாதிரி தான் நீ பார்த்ததும் நடந்ததும், நீ போய் பார்த்த ஆனால் உனக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே அப்படின்ச்சான். அப்போ அவர் உத்து பார்த்துட்டு அந்த தட்டு அந்த தடவை எடுக்கும்போது ரொம்ப அழுக்காக இருந்தது தட்டு, 10ஆவது தடவை எடுக்கும்போது அந்த தட்டு சுத்தமாக இருந்ததுதான். அப்போ தான் சொன்னாராம், நான் முதல்ல போகும்போது நான் ரொம்ப அழுக்காக இருந்தேன், என் மனசு ரொம்ப அழுக்கு இருந்தது, ஆனால் 10 நாள் போகும்போது என் மனசில் இருந்த அழுக்கு போயிடுச்சு அப்படின்னாரா. அப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல விஷயங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய மனதில் உள்ள கர்மாக்கள் அந்த சக்தியால் அழிக்கப்படுகிறதா உண்மை. நம்ம பல விதத்தில் பல எண்ணங்களை நம்ம நினச்சிருப்போம். ஒரு கடை வீதியில் போகும்போது எதையோ பார்த்துருப்போம், எதையோ மனசில் நினச்சிருப்போம். அது நம்ம மனசுக்குள்ளே தான் நிற்கும், வெளியில் போகவே போகாது. அது இன்னும் ஆள் மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது இன்னும் ஒரு கஷ்டமான மனசை நம்மளுக்கு உருவாக்கி தராது, நம்மளுக்கு வெளியிலேயே தெரியாது. அப்போ அந்த மாதிரி நம்ம மனசில் பட்டது, கேட்டது, பார்த்தது, இந்த விஷயங்கள் நம்ம உள் மனசில் இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்களையும் நினைவுகளையும் அழிக்கக்கூடியது இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் போன்ற நல்ல நிகழ்வுகளை கேட்கும் பொழுது நம்மை அது உள்ளார்னு போய் அந்த ஆற்றலை அழிக்கக்கூடியது அந்த ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு இருக்குது. அது நடந்துச்சா நடக்கலையாங்கிற ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல மனநிலையை உருவாக்கி தருன்னா நம்ம பார்த்துக்கணும். பேசுகிறதுக்கு டைம் இருக்கா? சரி, ரைட் ஓகே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிரசன்னத்துக்கும் நம்ம வர்ற ஜாதகருக்கும் பலன் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்கள் ஓரளவுக்கு படித்து அதனுடைய கேரக்டரை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிறது அந்த பேர்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னே நிற்கும். உங்களுக்கு அது பிடிச்சிடுச்சுன்னா நீங்கள் அதை பிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஜோதிடத்தை நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். திருப்பி அது உங்களை பிடிச்சிடுச்சுன்னா அது வந்து இதை சொல்லு அப்படின்னு நிற்கும். அப்படி கண்ணெதிரே வந்து நிற்கும். நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு சப்ஜெக்டாக அன்றைக்கி ஞாபகத்தில் வர்றது, ஆனால் புதுசாக அன்றைக்கி ஒன்று சொல்ல தோணும். ஏன்னா அது வந்து உங்களை பிடிச்சிருக்கு. நம்ம சில பலகாரங்களை சொல்கிறோம் இல்லையா, இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு, இது எனக்கு பிடிக்காதுன்னு ஏன் சொல்கிறான்? அதுக்கு உங்களுக்கு மேலே இல்லை, நீங்கள் அது மேலே இஷ்டப்பட்டு சொல்லலை, அது உங்களுக்கு மேலே இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதை தான் வந்து மனம் வந்து எப்பயுமே அது நெகட்டிவாக வேலை செய்யுது. அதனால் வந்து ஜோதிடத்தை எளிமையாக நீங்கள் பலன் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. எளிமையாக இந்த மாதிரி விஷயங்களை கதைகள் அங்கங்கே கேட்டு ரசனையோடு கேட்டிங்கன்னா அந்த கதைகளே உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தரும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி, அடுத்த இந்த மாதம் 11ஆம் தேதி சேலம் 4 ரோட்டில் உள்ள ஜேவிஆர் திருமண மண்டபத்தில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 15வது கருத்தரங்கம். உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்க முடியவில்லை என்றாலும் உங்களை அனைவரையும் ஒருமித்த குரலோடு வருக வருக என அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்புடன் வேலுசிவா. எனது அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.